Assalamualaikum. Hello friends, welcome to Basic Cooking Tamil. Afternoon எங்கள் லஞ்சுக்கும் குட்டீஸோடைய லஞ்ச் பாக்ஸுக்கும் இன்றைக்கி வெஜிடேபிள் பிரியாணி தான். அதுக்கு 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், புதினா, மல்லியில் எடுத்து வச்சுருக்கேன். தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெஜிடேபிள்ஸ், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, மீன் மேக்கர் கூட சேர்த்து பண்ணலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். எண்ணெய், நெய் ஊற்றிருக்கேன். இது ரெண்டும் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கி வரும்போதே நம்ம வந்து பச்சை மிளகாவையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். அப்போ தான் பச்சை மிளகாய் காரம் வந்து இறங்கி வரும். பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்த அளவு நல்லா வந்து வதங்கி வரணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து தக்காளி வந்து நல்லா குலைவாக மசிய வேகிற அளவு நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையும் புதினாவும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அடுத்தடுத்த பொருள் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மிளகாய்த்தூளும் பிரியாணி மசாலா சேர்த்து வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இப்போ தயிர் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடேபிள் சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவில் நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இப்போது இந்த டம்ளரில் இன்றைக்கி நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1க்கு 2ன்ற ரேஷியோவில் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கரெக்டாக இருக்கும். 3 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இது வந்து 4வது டம்ளர். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எதுக்குமே உப்பு சேர்க்கலை. உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசி சேர்க்கணும். நிறையா பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம சாப்பாடு செய்வோம் இல்லையா, அந்த அரிசியில் தான் இன்றைக்கி நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு லெமன் ஜூஸ் வந்து கண்டிப்பாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். சாரி, எனக்கு வந்து அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிருச்சு, அதனால தான் நான் டெக்ஸ்ட்டில் கொடுக்குறேன். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோடய குக்கருக்கு நான் 4 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் போனதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெஜிடபிள் பிரியாணி வந்து நல்லா சூப்பராக கமகமன்னு ரெடியாகி வந்துருச்சு. டக்குன்னு குயிக்காக வந்து செஞ்சிடலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது சூடாக இருக்கனால தான் இந்த மாதிரி இருக்குது. ஆறிடுச்சு அப்படின்னா வந்து உதிரியாக கரெக்டாக வந்துடும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். குட்டீஸ்க்கு வந்துட்டு ஆனியன் ரைத்தா வச்சு லஞ்ச் பாக்ஸை வந்து பேக் பண்ணியாச்சு. தேங்க்யூ.